இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பாஸ்கா காலம் 2ஆம் ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிறகு வருகின்ற ஞாயிறை இறையிறக்கத்தின் ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. ஜூபிலி ஆண்டான 2000 ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் திருவழிபாட்டு நாட்குறிப்பேட்டில் ஆண்டவர் உயிர்ப்புக்கு வருகின்ற பிறகு ஞாயிறை இறையிறக்கத்தின் ஞாயிறாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தார். 2005ஆம் ஆண்டு இறை இறக்கத்தின் பெருவிழாவிற்கு முந்தைய இரவுதான் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் இறைவனோடு சேர்ந்தார். 2011ஆம் ஆண்டு இறை இறக்க பெருவிழாவென்று திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் முத்துப்பேறு பட்டம் அளிக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு இறை இறக்கத்தின் ஞாயிறன்று திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார். இவரோடு இணைந்து 23வது அருள் சின்னப்பர் என்ற திருத்தந்தையும் புனிதராக உயர்த்தினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் ஏன் இந்த இறை இறக்கத்தின் ஞாயிறன்று இந்த 2 திருத்தந்தையும் நீங்கள் புனிதராக உயர்த்தினீர்கள் என்று பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்ட போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறினார்கள், எந்த காலத்திலும் இல்லாத ஒரு சூழ்நிலை தற்போது நாட்டிலே நிலவி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் போர்கள், பிரச்சனைகள், மனிதர்கள் ஒரு அமைதியற்ற சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த இறை இறக்கத்தின் ஞாயிறன்று இந்த 2 திருத்தந்தையும் புனித நிலைக்கு உயர்த்தி நாட்டிலே அமைதி, ஒற்றுமை வேண்டும், இறை இரக்கம் பெருக வேண்டும் என்று 2 திருத்தந்தையும் புனிதராக உயர்த்தி இவர்கள் இறைவனிடம் பரிந்து பேச வேண்டும் என்று நான் இன்றைய நாளிலே அவர்களை புனிதராக உயர்த்தினேன் என்று கூறினாராம். அன்புக்குரியவர்களே, இந்த 2 புனிதர்களுமே இறைவனிடம் இறை இரக்கத்திற்காக, நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக, பரிந்து பேசுவதற்காக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனிதராக உயர்த்தினார். அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கின்ற உலகத்தை சற்று பார்க்கின்ற போது இன்று நாட்டிலே எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், பூகம்பங்கள் ஆங்காங்கே பிரச்சனைகளாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. மனிதன் அமைதியற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனிதன் ஒருவருக்கு ஒருவர் விரோதியாக கொலைகள் செய்து கொண்டு பார்க்கிறார்கள். பொருளாதாரத்திலே பார்க்கின்ற போது பணவீக்கம் அதிகமாகிறது, பொருள் விலைவாசி உயர்ந்து கொண்டே செல்கிறது. இதனால் மனிதர்களிடையே ஒரு ஒற்றுமை இன்மை, அமைதியின்மை காணப்படுகிறது. எனவே தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும், ஒற்றுமை நிலவ வேண்டும் என்று கூறி இந்த 2 புனிதர்களிடம் நாம் இறை இரக்கத்திற்காக பரிந்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த 2 திருத்தந்தையும் புனிதராக உயர்த்தியிருக்கிறார். இறை இரக்கம் என்பது இறைவன் எல்லோருக்கும் தரக்கூடியது. இறை இரக்கத்தை தரக்கூடிய அந்த இறைவன் தரக்கூடிய ஆசீரை பெற நாம் அனைவரும் தகுதியுள்ளவர்களாக இருக்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த இறை இரக்கத்தை பெற என்னுடைய இதயம் தயாராக இருக்கின்றதா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வாழ்கின்ற உலகிலே மனிதர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை மன்னிக்க முடியாத சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை பற்றி புரணி பேசுவது, ஆங்காங்கே மற்றவருடைய பெயரை கெடுப்பது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் நான் இறை இரக்கத்தை பெற வேண்டும் என்றால் உயிர்த்த இயேசு நமக்கு கூறுகிறார், நான் இறக்கும் தருவாயில் கூட என்னுடைய கள்வர்களை மன்னித்து பேரின்பு வீட்டிலே நாம் இடம் கொடுத்தேன். நீங்களும் அதுபோன்று ஒருவருக்கொருவர் மன்னித்து இரக்க முகத்தை மற்றவருக்கு திரும்பி காட்டுகின்ற போதுதான் இந்த உலகிலே அமைதியும் நட்புறவும் சேர்ந்து நிலைத்து நிற்கும் என்பதை அவர் தெல்ல தெளிவாக கூறுகிறார். 2வதாக இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற போது சீடர்களின் நம்பிக்கையற்ற தன்மை காணப்படுகிறது. இயேசு உயிர்த்த பிறகு மகதலா மரியாளுக்கு காட்சி கொடுக்கிறாள். சீடர்களிடம் சென்று கூறுகிறார்கள். அவர்கள் நம்பவில்லை. ஏனென்றால் யூத சமுதாயத்திலே ஒரு பெண் என்பவள் புறக்கணிக்கப்பட்டவள். இந்த மகதலா மரியாவுக்கு தான் பேய் பிடித்திருந்தது. இவள் சொல்வதை, பாவி சொல்வதை எப்படி நம்ப முடியும் என்ற ஒரு சிந்தனை அவர்களிடம் இருந்தது. எம்மாவுசுக்கு செல்கின்ற போது சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கிறார். அந்த சீடர்கள் சொல்வதையும் நம்பவில்லை. இந்த நற்செய்தியிலே பார்க்கின்ற போது புனித தோமாவின் நம்பிக்கையற்ற தன்மை காணப்படுகிறது. அவர் என்ன கூறுகிறார்? நான் ஆண்டவருடைய விழாவில் இட்டு பார்த்தால்தான் நான் நம்புவேன்
என்று கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நாமும் இந்த நம்பிக்கை அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய குடும்பங்களிலும் சரி, நாம் வேலை பார்க்கின்ற இடங்களிலும் சரி, நாம் வசிக்கின்ற இடங்களிலும் சரி, ஒருவர் மற்றவரை பற்றி சந்தேகம் படுபவராக இருக்கின்றோம். நம்முடைய கணவனோ அல்லது நம்முடைய குழந்தைகளை பற்றி யாராவது ஒருவர் சொல்லிவிட்டால் அதை அப்படியே நம்புபவர்களாக இருக்கின்றோம். அல்லது மனைவியை பற்றி அல்லது உறவினர்களை பற்றி யாராவது ஒருவர் சொல்லிவிட்டால் நாம் நம்புவர்களாக, நான் என் மனைவியை நம்புகிறேன், என் குழந்தைகளை நம்புகிறேன், என் குழந்தைகள் இவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள், என்னுடைய கணவர் இவ்வாறு செய்திருக்க மாட்டார், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று நாம் கூற வேண்டும். அந்த நம்பிக்கை தான் வாழ்வு. பிரச்சனை இப்ப எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆண்டவரே உயர்த்திட்டார், அதை நம்பல, தோமாவுக்கு சந்தேகம். இதே சந்தேகம்தான் இந்த குடும்பங்களில் பல திருமண முறிவுகளுக்கு காரணமாக இருக்கிறது. பிரச்சனையே இங்கேதான் ஆரம்பிக்கும். ஒருவர் மற்றவரை பற்றி சந்தேகப்படுவது இது இந்த நாட்டிலே பல உறவுகளுக்கு முறிவுக்கு காரணமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பு உறவுகளே, நாம் வாழ்கின்ற உலகிலே சந்தேகப்படுவதை நாம் விட்டு வாழ வேண்டும். எவ்வாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமைதி இந்த உலகிலே நல்லுறவு ஏற்படுத்த வேண்டும் என்று இறக்கும் தருவாயில் கூட அவர் கூறினார். அத்தகைய அமைதியை நாம் இந்த உலகில் கொடுக்க வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கின்ற சந்தேக புத்தி, போர்கள், வன்முறைகள், மற்றவர்களை பற்றி தவறாக நினைப்பது, இவற்றை விட்டுவிட்டு வாழ வேண்டும் என்றுதான் இறை இரக்கத்தின் ஞாயிறு நமக்கு தெள்ள தெளிவாக கூறுகிறது. எனவே அன்பு உறவுகளை, நாம் ஒருவரை ஒருவர் நம்புவோம், அதுதான் வாழ்க்கை. சந்தேகம் நம்முடைய வாழ்வை சீரழித்து விடும். சந்தேகம் நம்முடைய நிம்மதியை அலக்களித்து விடும். சந்தேகம் உறவுகளை முறித்து விடும். நாம் ஒருவர் மற்றவரை பற்றி சொல்கின்ற போது அதை நம்பி அவரை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தை உருவாக்கி, இவன் இப்படித்தான், இவள் இப்படித்தான் என்று ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்து பல நேரங்களில் உறவுகளை முறித்து கொள்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பு உறவுகளை, இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறாக நாம் ஒருவர் ஒருவரை மன்னிப்போம். நம்முடைய இரக்க முகத்தை ஒருவர் மற்றவருக்கு காட்டுவோம். அவ்வாறு காட்டுகின்ற போது உயிர்த்த இயேசு கொண்டு வந்த அமைதி, சமாதானம் நம் ஒவ்வொருவரிடம் தங்கும். ஆமேன். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறிலே ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இடம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் வாழ்ந்த பிள்ளைகளை எவ்வாறு நீர் இந்த இரக்கத்தை ஒவ்வொருவருக்கும் காண்பித்தீரோ, அதுபோன்று நாங்கள் ஒருவருக்கொருவர் இரக்கம் உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு தேவையான குணநலன்களை நலன்களை தாரும் ஆண்டவரே. இவ்வாறு ஆண்டவரே, சீடர்கள் நம்பிக்கையற்றவராய் இருக்கின்ற போது அவர்களுக்கு தோன்றி அவர்களை திடப்படுத்துபவராக இருக்கின்றீரே. இயேசுவே, எங்கள் குடும்பங்களை எல்லாம் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் ஆண்டவரே நீரே தலைவராக இருந்து உங்களுடைய குடும்பங்களை திட்டப்படுத்தும். இந்த குடும்பங்களில் பிரச்சனைகள் வருகின்ற போது, சந்தேகங்கள் வருகின்ற போது நாங்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கக்கூடிய மனதை தாரும். என் குழந்தைகளின் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். என் குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்துள்ளோம். ஆண்டவரே, நாட்டிலே அமைதி இல்லாமல் போர்கள் வெடித்துக் கொண்டிருக்கிறது, பொருளாதார சிக்கல் விளைத்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமைதிக்காக எப்போதும் போராடக்கூடிய ஒரு திருத்தந்தையாக இருந்தார். அமைதியை வலியுறுத்தக்கூடிய ஒரு தந்தையாக இருந்தார். ஆண்டவரே, அவருடைய பரிந்துரை இன்னும் அந்த அமைதியை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பரிந்துரையாக இருக்க நீர் செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதியும். எங்கள் உடனிருந்து வழி நடத்தி செல்லும். எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவரே நீர் கனிவுடன் கேட்டு எங்கள் தேவைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன்.